அதான் எந்த ஸ்கூல்ல படிச்சாருன்னே தெரியல. அசிங்கமா பேசின்னு கிடக்குறாரு. லோக்கல்ல படிச்சாரா என்ன கர்மம்னு தெரியல. அசிங்கமா வாயில வரது எல்லாமே பேசிட்டு இல்ல. இதுக்கு சத்யராஜ் பொண்ணு அதெல்லாம் அண்ணன் எதுவுமே பேசல. அவளும் ஒரு பொண்ணு தானே, இப்படி பேசலாமா? 200% அண்ணன் பேசுனது கரெக்டா. போட்டுறது திருப்பி போட்டுட்டே தான் இருக்காங்க செய்தியில. இத மாதிரி அசிங்கமா பேசிருக்காங்க. எல்லா ஊர்ல இருக்கிற மொத்த பொம்மைகளும் திட்டுறாங்க அவனை. இவன் மட்டும் தூக்கி தலைமையில வச்சிருக்கா. இவளுக்கு பொறுப்பு கொடுத்ததுனால தானே தலைமையில வச்சிருக்கா. இப்ப இவன் பேசுனத போட்டு காட்டினா அவங்க வீட்டு பொம்பளைங்க தப்பா சொல்லுவாங்களா கரெக்ட் சொல்லுவாங்க? அப்படி பேசலாமா? எப்ப பாரு ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களை மொத்த பேரும் பேசிட்டு இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது சொல்றாரு 108 அடியில எங்க அப்பா அதான் இவங்க அப்பா வீட்டு காசை மேல போட்டு இவர் கட்டினாரு. யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களாம் பாக்குறதுக்கு வருவாங்க தான். உங்க அப்பா ஆட்சியில இருந்தா அவர் வரப்போறாரு, இவரு ஆட்சியில இருந்தா அவங்க வரப்போறாங்க. நாங்க போட்டோம், இவரு போய் மேல நின்று பாக்குறாரு, மேல இருந்து கை அசைக்கிறாரு. அதெல்லாம் இவரு சொல்லக்கூடாது. இவருக்கு நாங்க குளத்தூர்ல இது கொடுக்காதனால இவர் உட்கார வச்சிருக்கோம். இவர் எதுக்கு தேவையில்லாத பேசிக்கிறோம்? உங்க வேலை என்ன? சட்டசபையில எதிர்கேள்வி கேட்க மட்டும்தான் உங்க வேலை. மீதிக்கெல்லாம் நாங்க கேள்வி கேட்க நாங்க இருக்கோம். இப்ப எல்லா ஜனங்களுமே எல்லாம் முழிச்சுட்டாங்க. எந்தெந்த பதில் கேட்கணும், எந்த கேள்வி கேட்கணும். அவர் ஒழுங்கா பண்ணாருனாக்கா நாங்க அடுத்த வாட்டி வர வைக்க போறோம். இல்லையா உங்களை நாங்க டெபாசிட் எடுக்க வைக்க போறோம். உங்களுக்கு என்னத்துக்கு கேள்வி? இப்படியே பேசிட்டே இருந்தாருனா இவர் இந்த வாட்டி 70 வந்தாரு, அது கூட அடுத்த வாட்டி வரவே முதல்ல இவர் எம்எல்ஏவே உள்ள வரமாட்டாரு. அவங்க அப்பா எப்படி வர விடாம நாங்க பண்ணுமோ அதே மாதிரி இவரையும் அப்படித்தான் நாங்க பண்ண போறோம். அன்னைக்கு கூட தேவையில்லாத வாயை விட்டு திருச்சா வாயை விட்டு போய் ஒரு மணி நேரம் கக்கூஸ்ல இருந்தாரு. அப்படி நான் தப்பு பண்ணலன்னா கூப்பிட்டாங்களா போலீஸ்காரங்க, போக வேண்டியதானே? அவனுக்கு வக்கீல் வரணும், இவங்க வரணும், அவங்க வரணும், எதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க?